ராதே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அண்ணன் பலராமனோடையும் நண்பர்களான கோபர்களோடையும் மதுரை நகரை சுற்றி பார்த்ததையும், அப்போ மதுரை நகர மக்கள் அவரை எப்படி அன்பா வரவேற்றாங்கங்கிறதையும், தையற்கலைஞனுக்கும் பூக்காரரான சுதாமாவுக்கும் அருள் புரிஞ்சதையும் சுக மகரிஷி சொல்ல கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், அத்தனை பேருக்கும் ஆனந்தம் கொடுக்கிறவரான ஸ்ரீ கிருஷ்ணன் ராஜவீதி வழியாக போகிறப்ப உடலுக்கான நறுமண பூச்சுக்களை கையில் எழுந்திக்கிட்டு அழகான முகமும் யௌவனமும் கொண்ட கூனியான பெண்ணொருத்தி எதிரில் வரதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவகிட்ட கேட்டார். அழகான பெண்ணே, நீ யார்? இந்த நறுமணப்பூச்சி யாருக்காக? எங்ககிட்ட உண்மையை சொல்லு. எங்கள் 2 பேருக்கும் நல்ல நறுமண உடற்பூச்சை தருவையா? அதனால் உனக்கு உடனேயே நன்மை கிட்டும். அழகனே, என் பேர் திரிவக்ரை. நான் நறுமணப்பூச்சி தயாரிக்கிற பணியில் கம்சனுக்கு உகந்த பணிப்பெண். போஜ அரசனான கம்சனுக்குன்னு நான் தயாரித்த இந்த பூச்சை பெறதுக்கு தங்களை தவிர தகுதியானவங்க யார் இருக்காங்க? ஸ்ரீ கிருஷ்ணனோட வடிவழகு, மென்மை, இனிமையான புன்சிரிப்பு, கனிவான பேச்சு மற்றும் அன்பான பார்வையால் மயங்கின அவ 2 பேருக்கும் நிறைய நறுமண பூச்சுக்களை கொடுத்தா. அவங்களும் தங்களோட மேனி வண்ணத்துக்கு மாறுபட்ட வண்ணமுடைய அழகு தர்ற உடற்பூச்சுக்களை மார்பில் பூசிக்கிட்டு ரொம்பவும் அழகாக விளங்கினாங்க. அதனால மகிழ்ந்து போன பகவான் தன்னை பார்த்ததுக்கான பலனை நேரடியாக தர விரும்பி அழகான முகமுடைய அவளோட 3 வளைவுகள் கொண்ட உடற்கோனை நேராக்க திருவுளம் கொண்டார். அவளோட முன்னங்கால்களை தன்னோட கால்களால் அழுத்தி கையை தூக்கி 2 விரல்களை உயர்த்தி அவளோட முகவாய்க்கட்டையை பிடிச்சு உடலை நிமிர்த்தினார். பகவானோட திருக்கைப்பட்டதும் திரிவக்ரையோட கூன் நிமிர்ந்து நேராகி அழகான சமமான அவயவங்களோட பெரும்புட்டமும் நகில்களும் கொண்டு இளம் அழகி ஆகிட்டா. அப்ப அழகும் நற்குணங்களும் உதாரத்தன்மையும் கொண்ட அவ காமன் கணக்கை இலக்காகி ஸ்ரீ கிருஷ்ணனோட மேலடை நுனியை பற்றி சிரிச்சுக்கிட்டே சொன்னா. ஆண்களில் சிறந்த வீரரே, வாங்க, என் வீட்டுக்கு போகலாம். உங்களை விட்டு அகல மனசு இல்லை. தங்களால் மனக்கிளர்ச்சி அடைஞ்ச எனக்கு அருள் புரியணும். பலராமன் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே இப்படி அந்த பெண் வேண்ட ஸ்ரீ கிருஷ்ணன் தோழர்களோட முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவகிட்ட சொன்னார். அழகியே, ஆடவனோட மனக்குறையை போக்குற உன்னோட வீட்டுக்கு என்னோட பணியை முடிச்சதும் வருவேன். வீடில்லாத வழிப்புகர்களான எங்களுக்கு நீதானே புகலிடம். தேனினும் இனிமையான சொற்களை சொல்லி அவளை அனுப்பிட்டு கடை தெரு வழியா வர அங்கே இருக்கிற வியாபாரிகள் காணிக்கை, தாம்பூலம், பூமாலை மற்றும் நறுமண பூச்சி இவைகளால் அண்ணனோட கண்ணனை வரவேற்று பூஜிச்சாங்க. கண்ணனை பார்த்த பெண்மணிகள் அன்பும் காம உணர்ச்சியும் மேலோங்க ஆடையும் தலைமுடியும் கை வளைகளும் நழுவ சித்திரத்தில் எழுதப்பட்டவங்க மாதிரி தங்களை மறந்து நின்னாங்க. அப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணர் நகரவாசிகள் கிட்ட தனுர்வேள்வி நடக்கிற இடத்தை கேட்டு அறிஞ்சுக்கிட்டு அங்கே போனார். இந்திரனோட வில் மாதிரியான அற்புதமான ஒரு வில்லை பார்த்தார். பல வீரர்களால் பாதுகாக்கப்பட்டு வழிபடப்படுற அந்த வில் பலவாறு அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு. காவலர்கள் தடுத்தும் ஸ்ரீ கிருஷ்ணன் துணிஞ்சு அந்த வில்லை கையில் எடுத்தார். எல்லாரும் இமைக்காம பார்த்துக்கிட்டே இருக்க வலிமை மிக்க கண்ணன் இடது கையால் விளையாட்டா வில்லை எடுத்து ஒரு நொடியில் நானேற்றி இழுத்து மதையானை கரும்பை முறிக்கிற மாதிரி வில்லை நடுவில் முறிச்சார். வில் முறிஞ்ச சப்தம் விண்ணுலகையும் மண்ணுலகையும் 4 திசைகளையும் பரவிச்சு. அதை கேட்டு கம்சன் ரொம்பவும் பயந்தான். கையில் ஆயுதம் தாங்கின வில்லோட காப்பாளர்கள் ரொம்பவும் கோபத்தோட பிடிங்க கட்டுங்கன்னு கத்திக்கிட்டு கண்ணனை பிடிக்கிறதுக்காக தங்களோட உதவியாளர்களோட சூழ்ந்துக்கிட்டாங்க. அவங்களோட தீய எண்ணத்தை உணர்ந்த பலராமனும் ஸ்ரீ கிருஷ்ணனும் கோபமடைஞ்சு வில்லோட ஒடிஞ்ச துண்டுகளை கொண்டு அவங்களை கொன்னார்.
கம்சன் அனுப்பின படையையும் அழிச்சிட்டு வேள்விச்சாலையிலிருந்து வெளியே வந்து நகரோட செழிப்பை பார்த்துக்கிட்டே மகிழ்ச்சியாக சுற்றி வந்தாங்க. அவங்களோட அற்புதமான அந்த வீரச்செயலை பார்த்த நகர மக்கள் அவங்களோட வீரத்தையும் அழகையும் திறமையையும் பார்த்து இவங்க ஒப்புயர்வில்லாத தேவர்களேன்னு நினைச்சாங்க. இப்படி அவங்க பயமில்லாமல் நகரை சுற்றி வர்றப்ப சூரியன் மறைஞ்சான். ஸ்ரீகிருஷ்ணனும் பலராமனும் கோப்பர்களோட வண்டிகளை அவிழ்த்து விட்ட இடத்துக்கு வந்தாங்க. கண்ணன் மதுரைக்கு புறப்படுறப்ப அவரோட பிரிவால துயரடைஞ்சு வருத்தப்பட்ட கோபிகைகள் மதுரை நகரத்து மக்களை பற்றி என்னெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்களோ அதெல்லாம் மதுரையில் அப்படியே நடந்தது. ஏன்னா பிரம்மா முதலான அத்தனை பேரும் விரும்புகிற திருமகள் அவங்களையெல்லாம் விட்டு கண்ணனோட திருமார்பை இல்லையா தன்னோட வசிப்பிடமா விரும்புகிறா. மதுராவாசிகள் அந்த ஆணழகனான கண்ணனோட திருமேனி அழகை இல்லையா கண்டுகளிக்கிறாங்க. ஆஹா, அவங்க எவ்வளவு பேரு படைச்சவங்க. 2 கால்களையும் நீரால சுத்தம் செய்துக்கிட்டு பால் உணவை உட்கொண்ட அவங்க 2 பேரும் கம்சன் செய்ய இருக்கிறதை நினைச்சுக்கிட்டே அன்றைக்கு இரவு சுகமா தூங்கினாங்க. ஸ்ரீகிருஷ்ணனும் பலராமனும் விளையாட்டா வில்லை ஒடிச்சதையும் தன்னோட காவலர் படையை அழிச்சதையும் அறிஞ்ச தீய புத்தி உள்ளவனான கம்சன் ராத்திரி முழுதும் பயத்தினால தூக்கமில்லாம விழிச்சிருந்து கனவுலையும் நனவுலையும் தன்னோட மரணத்தை குறிக்கிற பலவாறான தீய சகுனங்களை பார்த்தான். கம்சன் தான் விழிச்சிருக்கிறப்ப தன்னோட பிம்பத்தை கண்ணாடியிலையோ நீர்லையோ பார்க்கிறப்ப தன்னோட உடல்ல தலை இல்லாம இருக்கிற மாதிரியும் 2 சூரியன்கள் 2 சந்திரன்கள் இருக்கிற மாதிரியும் தன்னோட நிழல துவாரம் விழற மாதிரியும் காதை பொத்துக்கிட்டு இருக்கிறப்ப கூட எதையோ திருப்பி உணராம இருக்கிற மாதிரியும் மரங்கள் பொன்னிறமா காட்சியளிக்கிற மாதிரியும் சேற்றுலையும் மணலையும் தன்னோட காலடி பதியாம இருக்கிற மாதிரியும் கண்டான். கனவுலையோ பிணத்தை தழுவிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் விஷம் சாப்பிடுற மாதிரியும் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு அறையில் ஆடை இல்லாமல் சிகப்பு அரளி மாலை அணிஞ்சு தனியாக கழுதை மேலே ஏறி போகிற மாதிரியும் தீய சகுனங்களை பார்த்தான். கனவுலையும் நனவுலையும் இப்படியானதான காட்சிகளை பார்த்த கம்சன் மரண பய கவலையால் தூங்கலை. பரீட்சித் இரவு கழிஞ்சு சூரியன் கடல்ல இருந்து வெளிப்பட்டதும் மற்போருக்கு வேண்டின காரியத்தை தொடங்கி வச்சான் கம்சன். யுத்த அரங்கத்தை சேவகர்கள் நல்லா அலங்கரிச்சாங்க. எக்காலம் பேரி முதலான வாத்தியங்கள் முழக்கினாங்க. கொடி பரிவட்டம் தோரணம் இவற்றினால மேடையையும் அலங்கரிச்சாங்க. அந்த மேடையில நகரத்து மக்கள் அந்தணர்கள் சத்திரியர்னு எல்லாரும் முறைப்படி அவங்கவங்க ஆசனங்கள்ல அமர்ந்தாங்க. கம்சன் மந்திரிகள் புடைசூழ சிற்றரசர்களுக்கு நடுவில் தன்னோட அரியாசனத்தில் கலங்கின உள்ளத்தோட விற்றிருந்தான். மல்லர்கள் தங்களை அழகா அலங்கரிச்சுக்கிட்டு பறைகளோட முழக்கத்தோடையும் அவங்கவங்க குருக்களோடையும் செருக்கோடையும் அரங்கத்தில் நுழைஞ்சாங்க. சானூரன், முஷ்டிகன், கூட்டன், ஷலன், தோஷலன்னு 5 பேரும் வாத்திய முழக்கத்தை கேட்டு உற்சாகம் அடைஞ்சு அவங்க இடத்துல வந்து அமர்ந்துகிட்டாங்க. போஜ அரசனான கம்சன் அழைக்க நந்தகோபர் முதலான கோப்பர்கள் அவங்க கொண்டு வந்திருந்த அன்பளிப்பை அரசர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு மேடையில் அமர்ந்தாங்க. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் 42வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.